நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தொழில் ஒரு நிறைய பேருக்கு ஒரு தெரியாத தொழில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த தொழில்ல நிறைய பேர் ஈடுபடல. இதுல ஈடுபடும் போது நீங்க மாசத்துக்கு ஒரு 3 லட்சத்துலேருந்து ஒரு 5 லட்சம் வரைக்கும் நீங்க என்ன பண்ண முடியும், இல்லை ஏர்ன் பண்ண முடியும். இது ஹோல்சேலாகவும் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், ரீட்டைலாகவும் பண்ணலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மிஷின், ஒரே ஒரு மூலப்பொருள் மட்டும் இருந்தால் போதும். இந்த தொழிலை நீங்க எளிமையா நீங்க என்ன செய்ய முடியும், தொடங்க முடியும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த தொழில் செய்ய முடியும். வீட்டில் ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும், இந்த தொழிலை நல்லா செய்யலாம். அதே நேரத்தில் ஆட்டோமேட்டிக், செமி ஆட்டோமேட்டிக், இந்த மாதிரி எல்லா விதமான மிஷின்களை பற்றியும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட், என்ன ப்ராஃபிட், எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. அப்படிங்கிறதுனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லையா, அது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினில் இந்த லெனோ மெஷ் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கான ரா மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லெனோ மெஷ் ரோல், இது மட்டுமே போதுமானது. இந்த ரா மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஈஸியாக இந்தியா வெப்சைட்டில் உங்களுக்கு கிடைக்கிது. இது வந்து பல கலர்ஸில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து ரொம்ப ஃபேமஸாக நிறைய விற்பனை ஆகக்கூடிய ஒரு கலராக இருக்குது, ரெட்டும் பிங்க்கும். இதில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அப்படிங்கிறது 150 ரூபாய், 160 ரூபாய், இந்த ரேஞ்சில் உங்களுக்கு இந்த ரோல் வந்து கிடைக்கிது. இந்த ரோலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி வாங்கும்போது நீங்கள் 1 கிலோ 2 கிலோன்னு வாங்க முடியாது, நிறைய டன் கணக்கில் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். சாதாரணமாக இந்த லினோ மெஷ் அந்த பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1 கிலோ, 3 கிலோ, 5 கிலோ, அதுக்கப்புறம் 15 கிலோ, 10 கிலோ, இந்த மாதிரி எல்லா விலையிலையும் விற்கிது. சாதாரணமாக வெங்காயம், பூண்டு, அப்புறம் வந்து நல்ல பழ வகைகள், கேரட்டுகள், சோளம், இந்த மாதிரியான பொருள்லாம் வைக்கிறதுக்கு இந்த லினோ மெஷ் அந்த பேக்கை வந்து என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. இது நீங்கள் அதிகமாகவே வெளியில் பார்த்துருப்பீங்க. இப்போ இதுக்கான மிஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மிஷின் போதும். ஆனால் நீங்கள் அது என்ன மிஷின் வாங்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இதில் நீங்கள் கையாலேயே ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா ஒரு 4 நீங்கள் வந்து அந்த 4 சைடும் தைச்சா மட்டுமே போதும் இந்த பேக்கு. அப்போ கையாலேயே ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா டபுள் ஸ்டிச்சிங் வேணால் உங்களுக்கு 60,000 மிஷின் கிடைக்குது. அதுவே வந்து நீங்கள் ஒரு செமி ஆட்டோமேட்டிக்காக ஒரு மிஷின் வேணும் அப்படிங்கும்போது நான் வந்து இந்த மிஷினை தான் பெரும்பாலும் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு தோணுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1,20,000 1,80,000 வரைக்கும் கிடைக்குது. அதுவே நீங்கள் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் போட்டு பெரிய அளவில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 12 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு மிஷின்ஸ் போகுது. இப்போ லேடிஸ்லாம் வீட்டில் செய்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அந்த செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுவே ஜென்ஸ் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, பெரிய லெவலில் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி பயன்படுத்தும் போது உங்களுக்கு அதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, எவ்வளோ வந்து தயாரிக்க போகிறோம், 1 மணி நேரத்துக்கு நம்ம எவ்வளோ பேக் தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இதில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேனுவல் பவர் சொல்லுவோம் இல்லையா, இப்போ செமி ஆட்டோமேட்டிக் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஒரு 2-3 ஆள் போட வேண்டியிருக்கும். ஆனால் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய ஆட்கள் வந்து தேவைப்படாது. ஏன்னா மெஷின் வந்து அந்த வேலையை ஃபுல்லாக செஞ்சிடும். இப்போ நம்ம பேக்ஸ் தயாரிக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த பேக்கோட ரேட் வந்து வெளியில் எப்படி விற்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பேகு அந்த கெப்பாசிட்டிக்கு பொறுத்த மாதிரி, அதாவது 3 கிலோனா ஒரு ரேட்டு, 5 கிலோனா ஒரு ரேட்டு, 15 கிலோனா ஒரு ரேட்டு, அந்த மாதிரி விற்றுக்கிட்டு இருக்கு. நார்மலாக வந்து கொஞ்சம் பெரிய பேக்காக நீங்கள் ஆனியன்லாம் லோட் பண்ணுற பேக் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 ரூபா வரைக்கும் உங்களுக்கு. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு ஹோல்சேல் ரேட் அப்படின்னே நீங்கள் வச்சுக்கலாம். நார்மலாக வந்து நீங்கள் சின்ன சின்ன பேக் வாங்குறீங்கன்னா ஒரு 5 ரூபா, 4 ரூபா, இந்த ரேஞ்சில் கூட உங்களுக்கு கிடைக்கிது. அப்போது நம்ம பேக் வந்து எந்த அளவுக்கு தயாரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சேல் பண்ண போகிறோம். அப்போ ஒரு பேக் இவ்வளவு அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, ஒரு 3 கிலோ பேகு பண்ணுறீங்களா, இல்லை 5 கிலோ அடைக்கிற மாதிரி நீங்கள் பேக் பண்ணுறீங்களா, இல்லை 15 கிலோ அடைக்கிற மாதிரி பேக் பண்ணுறீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அந்த ப்ராஃபிட்டும் சரி உங்களுக்கு வந்து மாறும். ஓகேங்களா? இப்போ முதலீடு என்ன வேணும் இந்த தொழிலுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ மிஷினோட காஸ்ட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 1,20,000 1,80,000 வரைக்கும் வருது. உங்களுக்கு எந்த மிஷின் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த மெஷ் ரோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் வாங்க முடியாது. ஒரு டன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கிலோ 150 ரூபா அப்படின்னா ஒரு டன் வந்து உங்களுக்கு ஒரு 1,50,000 வருது. அது போக நீங்கள் கொஞ்சம் த்ரெட்ஸ் வந்து வாங்க வேண்டியிருக்கும், அதாவது நூல் வந்து வாங்க வேண்டியிருக்கும். அப்போ டோட்டலாக முதலீடு எவ்வளோ வருது, ஒரு 3 லட்ச ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா இந்த தொழிலை நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதில் என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுவே நீங்கள் ஒரு மொத்த விலையில் நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேகுக்கு உங்களுக்கு ஒரு 3 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா செலவும் போக, டிரான்ஸ்போர்ட் போக, நீங்கள் வந்து தயாரிக்கிற அந்த பேப்பர் ரோல் காஸ்ட்டு எல்லாமே, லேபர் சார்ஜ் எல்லாம் போக உங்களுக்கு ஒரு 3 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பேகுக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதுவே நீங்கள் ரீட்டைலாக பண்ணுறீங்கன்னா 4 ரூபாயிலேருந்து 5 ரூபா வரைக்கும் கிடைக்கும். நான் இந்த இடத்துல 5 ரூபான்னு கோட் பண்ணியிருக்கேன். 4 ரூபாயிலேருந்து 5 ரூபா வரைக்கும் கிடைக்கும். இதில் பேக் சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் வேரியேஷன் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் 1 கிலோ பேக் விற்கிறீங்க, 1 கிலோ அடைக்கிற மாதிரியான பேக் விற்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து 5 ரூபா கிடைக்குமா அப்படின்னு கேட்கக்கூடாது. நீங்கள் ஒரு 10 கிலோ பேகு 10 கிலோ பிடிக்கிற மாதிரி ஒரு பேக் விற்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த ரேட் வந்து உங்களுக்கு கரெக்டாக பொருந்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்சேல் ரேட்டில் நீங்கள் விற்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 3 ரூபா கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா? அதுவே நீங்கள் 1,00,000 பீசஸ் வந்து நீங்கள் விற்கிறீங்க ஒரு மாதத்துக்கு 1,00,000 பீசஸ் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 3 லட்ச ரூபா கிடைக்கும். அதுவே ரீட்டைலாக நீங்கள் 1,00,000 விற்கிறீங்க அப்படிங்கும்போது 5 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஹோல்சேல்லையும் ரீட்டைல்லையும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்சேல் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு டீலரையோ டிஸ்ட்ரிபியூட்டரையோ பார்த்து நீங்கள் கொண்டு போய் மொத்தமாக நீங்கள் சேல் பண்ண முடியும். ஒரு மார்க்கெட்டில் கொண்டு போய் நீங்கள் சேல் பண்ண முடியும். நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவில் சரி, எத்தனை மார்க்கெட்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துலலாம் நீங்கள் சேல் பண்ண முடியும். அதுவே வந்து நீங்கள் ரீட்டைலாக சேல் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரூட் ஷாப், வெஜிடபிள் ஷாப்பு, சூப்பர் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து சேல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போது நீங்கள் வந்து 1,00,000 பீசஸ் வந்து ஒரு மாதத்துக்கு சேல் பண்ண முடியுமா அப்படிங்கிறது உங்கள் கெப்பாசிட்டியை பொறுத்தது, நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதை பொறுத்தது. ஓகேங்களா? இப்போ ப்ராஃபிட் அப்படிங்கிறது மினிமம் 3 lakhs வச்சுக்கலாம், மேக்ஸிமம் வந்து 5 lakhs வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இது வந்து ஒரு நல்ல லாபகரமான தொழிலாக இருக்குது. இப்போ லைசன்ஸ் என்ன வேணும்னு பார்க்கலாம். லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் இந்த தொழிலுக்கு. இது இருந்துச்சு அப்படின்னா நம்ம தைரியமாக நம்ம நல்லா பண்ணலாம். எதுவும் லோன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் என்ன செய்ய முடியும், அப்ளை பண்ண முடியும். இவ்வளோதான் உங்களுக்கு லைசன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ பேக் தான். அப்போது ஒரு தடவை வாங்குறவங்க அடுத்தடுத்து வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம போய் இறங்கி மார்க்கெட் பண்ணுறோம் இல்லையா, அது மட்டும்தான் கஷ்டம். அது நம்ம கரெக்டாக டீலரையோ டிஸ்ட்ரிபியூட்டரையோ இல்லை ஹோல்சேலாக நம்ம மார்க்கெட்லேயோ விற்கிற இடத்த ஒன்று நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அவங்க ஒரு தடவை வாங்குவாங்க, யூஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது. திரும்ப புது பேக்கை தான் அவங்க பயன்படுத்த முடியும். அப்போ இதோட மார்க்கெட்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது கஷ்டம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் இது போய்கிட்டே இருக்கும் இந்த பிஸ்னஸ். அதனால் எந்தெந்த இடத்துல நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் ஷாப்ஸ், ஃப்ரூட் ஷாப்ஸு, அதுக்கப்புறம் வெஜிடபிள் மார்க்கெட்ஸு, இங்கே வந்து நம்ம ஹோல்சேலாக யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் மார்க்கெட்ஸ், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், இங்கேயும் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அமேசான், ஃப்ளிப்கார்ட், பிக் பாஸ்கெட் இந்த மாதிரி காமர்ஸ் வெப்சைட்ஸ்லாம் நம்ம ஹோல்சேல் ரேட்டில் நம்ம வந்து சேல் பண்ண முடியும். இந்தியா மார்ட்டில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ப்ராஃபிட்டை குறைச்சி நீங்கள் என்ன பண்ணணும், இந்தியா மார்ட்டில் சேல் பண்ணணும். ஏன்னா அங்கே வந்து 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு சொல்லி விற்க மாட்டாங்க. அங்கே வந்து நிறையவே விற்கும். 1 பீஸ் 2 பீஸுங்கிற பேச்சே அங்கே கிடையாது. அப்போ ஒரு தடவை நீங்கள் விற்கிறீங்க அப்படிங்கும்போது 100 பீஸ் 200 பீஸ் இப்படி தான் நீங்கள் விற்பீங்க. அதனால் இந்தியா மார்ட்டில் கொஞ்சம் ப்ராஃபிட்டை குறைச்சி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்களெல்லாம் நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். இவங்கள நம்ம காண்டாக்ட் பண்ணும்போது நம்ம மொத்தமாக விற்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தலையில் வந்து நம்ம பேர்டனை ஏற்றிக்க தேவையில்லை. இன்னும் கூட
ப்ராஃபிட்டை இன்னும் ₹1 கூட குறைச்சி கூட நீங்கள் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். நம்ம தான் தயாரிக்கிறோம் அப்படிங்கும்போது ப்ராஃபிட்டை நம்ம தான் செட் பண்ணுறோம். அப்போது நம்ம ப்ராஃபிட்டை நம்ம குறைச்சி நிறையா சேலை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான் பிஸ்னஸ் டெக்னிக். இந்த இடத்துல நல்ல கலர்ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரியான லினோ மெஷ் பேக்ஸ் வந்து நம்ம தயாரித்து விற்கும்போது நம்ம இதில் ப்ராஃபிட் வந்து நல்லாவே பார்க்க முடியும். யூஸ் அண்ட் த்ரோங்கிறது இதில் ரொம்ப மெயினான விஷயம். ஒரே ஒரு மூலப்பொருளுங்கிறது மெயினான விஷயம். அதே நேரத்தில் ஒரே ஒரு மிஷினரி அப்படிங்கிறதும் இதில் ஒரு மெயினான விஷயம். நம்ம நிறைய மிஷினரிஸ் வாங்கி போட்டு நிறைய முதலீடு போட்டு அதில் நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு மிஷின், ஒரே ஒரு மூலப்பொருள், இதை ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பொருள், இதில் நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.